ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கார்த்தியாவுக்கு சதீஷோட நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருது. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டில் பால் பழம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கார்த்தியா மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்பந்தான் கஸ்தூரி கார்த்தியாவை கூப்பிட்டு, பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதடி, அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினச்சி மறந்துடு. நீ போகிற இடம் நல்ல இடம், இனிமே தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. இருந்தாலும் பெத்த மனசு கேட்கலடி, பார்த்து நல்லா இருடி. அவங்க என்ன சொன்னாலும் பொறுத்து போ, எதிர்த்து பேசாத, கோவப்படாத, என்ன நல்லா இருடி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியாவுக்கு புத்துமதியெல்லாம் சொல்லி கார்த்தியாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தா கார்ல பொண்ணு மாப்பிள்ள எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில பார்த்தா ஒரு பெரிய லாரி வருது. கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருது. கார் ஆக்சிடென்ட் ஆனதுல பார்த்தா மாப்பிள்ள ஸ்பாட் அவுட் ஆயிடுறாரு. மாப்பிள்ள இறந்தும் போயிடுறாரு. இங்க கார்த்திகா பார்த்தா மயங்கி தலையில எல்லாம் அடிபட்டு மயங்கி கிடக்காங்க. அக்கம் பக்கத்துல இருந்து பார்த்தா எல்லாரும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்து இருக்குன்னு தகவல் எல்லாம் சொன்னதும் கார்த்திகாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்திகாவோட அம்மா அப்பா எல்லாரும் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையோட அம்மாவை பார்த்தா ரொம்ப ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. உன் பொண்ணை கட்டின நேரம்தான் இப்படி என் பிள்ளை போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பிள்ளை வீட்டில் பார்த்தா கஸ்தூரியையும் தனசேகரையும் போட்டு நல்லா சாபம் விட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க கார்த்திகா அம்மா பார்த்தா பயங்கரமா தலையில அடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. கார்த்திகாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. கார்த்திகாவுக்கு தலையில அடிபட்டு இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்பீடா நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர் கிட்ட கஸ்தூரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என் மக எப்படி இருக்கா, அவ உசுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருங்க மேடம், ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, எதா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போயிடுறாங்க. ஐசியூ வார்டில் கார்த்திகாவுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. என்னங்க, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆன இன்னைக்கேவா இப்படி நடக்கணும், என் மகளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி தனசேகர் கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க. தனசேகரும் பார்த்தா கஸ்தூரி கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. இங்க மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்தா எந்த நேரத்துல உன் பொண்ணை கட்டணமோ தெரியல, இப்படி என் மகன் அநியாயமா போய் சேர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க கஸ்தூரி பார்த்தா அவன் நேத்தே சேரனை கட்டிக்க போறேன்னு போனா, ஒருவேளை சேரனை கட்டி வச்சிருந்தா கூட இந்த நிலைமை ஆயிருக்காது. என் மகளுக்கு இப்படியா ஆகணும், என் மகளுக்கு புது வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே இப்படி முடிஞ்சு போச்சே, ஆண்டவா உனக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பார்த்தா கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க ஐசியூ வார்டில் பார்த்தா கார்த்தியாவுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் பார்த்தா இங்க சேரங்காதுக்கும் வருது. சோழன் வேகமா ஓடி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, அண்ணே விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பதறி அடிச்சு ஓடி வரவும், என்னடா என்னாச்சு, ஏன் உன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்குறாங்க. சோழன் என்னாச்சு, உங்க முகம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கேட்கவும், கார்த்திகாவும் மாப்பிள்ளையும் போய்கிட்ட இருந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்ன சோழன் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லாரும் அதிர்ச்சியோட கேட்குறாங்க. கார் ஆக்சிடென்ட் ஆனதுல மாப்பிள்ளை அந்த இடத்துலயே இறந்துட்டாராமா. கார்த்திகாவுக்கும் பயங்கரமா அடிபட்டிருக்காமா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்பந்தான் கடை தெருவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க, கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கதறி அழுதுகிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடவும், அப்பதான் நடேசன் சொல்றாரு, அவ மகளை நேத்தே அவ வேணாம்னு சொல்லி அடிச்சு இழுத்துட்டு போனா, இப்ப அந்த வாழ்க்கை இப்படி போயிருச்சு, இதுக்கு மேல ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போனீங்கன்னு வைங்க, உங்களால தான் இப்படி ஆயிடுச்சு, அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவனும் அவளும் பேசுறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு, அதனால நீங்க ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அது எப்படி போகாம இருக்க முடியும், பாவம் அவங்களுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு, அப்ப எப்படி இருக்கும், அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்,
அண்ணா சேரன் அண்ணா வாங்கண்ணா நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடுறாங்க. இங்க சோழனும் பார்த்தா அண்ணே வானே போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இங்க பாருங்கடா போகாதீங்கடா அப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், யோ நீ என்னையா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, 1000 தான் இருந்தாலும் உன் தங்கச்சி மக வாழ்க்கை இல்லையா, அவளுடைய வாழ்க்கை ஆரம்பிச்ச அன்னைக்கே இப்படி ஆயிடுச்சு, கொஞ்சமாவது கவலை இருக்காயா, இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், டேய் நேத்து அவ இங்க வந்தா ஒழுங்கா சேரேன் அவ கழுத்துல தாலி கட்டி இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமான்னு கேட்கவும், அண்ணன் தானே போக சொல்லிச்சு, கார்த்திகா வந்து தாலியை கட்டுங்க மாமான்னு தான் சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு, ஆனா அண்ணன் தானே என்னென்னமோ பேசி என்னை மறந்துரு நான் உன்னை காதலிக்கவே இல்லைன்னு என்னென்னமோ சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வச்சிச்சு, பிடிக்காமத்தான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிருச்சு, அந்த வாழ்க்கை இப்போ முடிஞ்சும் போயிருச்சு, இப்போ கூட அந்த பொண்ணை போய் பார்க்கலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், சரி வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க.